அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் பற்றி ஓல்டு 10th புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 பிறக்கிறாரு. மதுரையில் 1904 தமிழ் ஆசிரியராக இருக்கார். அதே மாதிரி வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எப்போ பிறந்திருப்பார்? செப்டம்பர் 5, 1872. ஓகேங்களா. ஸோ பாரதி வந்து 1882, அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1872 பிறந்திருந்திருப்பார். ஓகேங்களா. அப்படியே காலவரிசைப்படுத்தி பார்த்துக்கோங்க. 1904 தமிழ் ஆசிரியர் எங்கள் மதுரையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1907 சுதேசி மித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருந்திருப்பார். 1907 சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலகங்காதர திலகருக்கும் அரவிந்த் கோஷுடன் சேர்த்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் 1907 வார பத்திரிகையான இந்தியா அப்படின்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருப்பார். அதே சமயத்தில், அதாவது 1907 பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டார். ஸோ பாலபாரதம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? நம்ம பாரதியார் தான். இது ரீசெண்டாக இப்போ குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1908 சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை வந்து கொண்டாடி இருந்திருப்பார். அவருடைய பாடல்கள் என்னென்ன அப்படின்னா வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம், இதெல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு அச்சிட்டு இலவசமாக வழங்கியிருந்திருப்பார். 1908 வ.உ.சிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வ.உ.சிக்கு ஆதரவாக வந்து யார் சாட்சி சொல்லிருப்பா? பாரதியார் தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். இதனால் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அரசு அவர் மேலே ஒரு பொய்யான கேஸை போட்டு அவருக்கு சிறையில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவார் பாரதியார்? பிரெஞ்சு கட்டுப்பாட்டு பகுதிக்கு தப்பி ஓடிடுவார். அங்கேருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தினசரி இதழ், வார இதழ், மாத இதழ், இதெல்லாம் வந்து வெளியிடுவார். ஆங்கில அரசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1909 பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதிச்சிடும். முதல் உலகப் போருக்கு பிறகு நவம்பர் 1918 பாரதியார் என்ன பண்ணுவார்? கடலூருக்கு வருவார். கடலூருக்கு வரும்போது கடலூரில் கைது செய்யப்பட்டு 3 வார சிறை தண்டனைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? வெளியே விட்டுருவாங்க. ஸோ எப்போ கைது செய்யப்படுறாரு? 1918 நவம்பர். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1909 9 வருஷம் கழித்து வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை திரும்ப வந்து வறுமையின் காரணமாக சென்னை சுதேசி மித்திரன் பத்திரிகையில் ஆசிரியராக திரும்ப பணியாற்றுவார். செப்டம்பர் 11, 1921 வந்து காலமாயிடுவார். ஸோ இதுதான் வந்து பாரதியுடைய ஓல்டு 10th புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ நண்பர்களே.